அடுத்த உரையாளர் சசிகலா ஜீவானந்த் அவர்கள். அவர் சிறுவள்ளுவரின் பார்வையில் நாடு என்பதை பற்றி பேச வருகின்றார். நாடு என்றால் தெரியும் எப்படியாக இருக்க வேண்டும் என்ற அந்த கருத்துக்களை எல்லாம் இங்கே முன்னுக்கு வைக்க வருகின்றார் என்று என நினைக்கின்றேன். ஆகவே அவருடைய உரையிலே என்னென்ன கருத்துக்கள் தொட்டு வருகின்றன என்பதை அது ஒரு பதியும் ஓவாப்பணியும் சிறுவகையும் சேராது இயல்பது நாடு என்று சொல்வார்கள். அதே போல அவருடைய இந்த உரையிலே நாடு எப்படி எல்லாம் அமைந்திருக்க வேண்டும், இப்பொழுது எப்படி அமைந்திருக்கின்றது என்பதை ஒப்பிட்டு பார்ப்பார் நினைக்கின்றேன். அந்த வகையிலே அவர் இங்கே ஒரு ஆய்வகத்தில், அதாவது ஒரு லேபிலே ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டண்டாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தனது தமிழ் காரணமாக பட்டதாரியாகவும் தன்னை ஆக்கிக்கொண்டு தமிழில் மிக தீவிரமாக கற்றுக்கொண்டு இயங்கி வருகின்றார் என்பதை கூறிக்கொண்டு அவரை இப்போது அழைக்கிறேன். திருவள்ளுவர் பார்வையில் நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு என்று குரல் கொடுத்தவர் பாரதியார். திருவள்ளுவர் உலகெங்கும் வாழும் மக்களின் வாழ்வியலுக்கு வழிகாட்டும் அனைத்து கருத்துக்களையும் திருக்குறளில் தந்துள்ளார். அவரது கருத்துக்கள் காலம் கடந்து எக்காலத்துக்கும் பொருந்துவனவாக இன மத மொழி கடந்து அனைவருக்கும் பொருந்துவதால் திருக்குறள் உலக பொதுமறை என கூறப்படுகின்றது. திருவள்ளுவர் பார்வையில் நாடு என்பது ஓர் நிலப்பரப்பை தாண்டி அந்நிலத்தில் வாழும் மக்கள், அந்நாட்டின் வளங்கள் மற்றும் நிலையான ஆட்சி என்பவற்றை கொண்டிருக்கின்றது. இவ்வகையாக திருவள்ளுவரின் பார்வையில் சிறந்த நாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை ஆராய்வதுடன் அவரின் நாடு பற்றிய கருத்துக்கள் தற்காலத்துக்கும் பொருந்துகின்றனவா என ஆராய்வதே ஆய்வாகும். திருக்குறளின் நாடு என்ற அதிகாரத்தில் உள்ள குறள்களுடன் பொருத்தமான வேறு குறள்களும் இதில் ஆராயப்படுகிறது. நாடு பற்றிய வரைவு, உலக கண்ணோட்டம், ஆட்சியாளரும் நாடு, உலகம் போற்றும் தலை சிறந்த நாடு, நாட்டுக்கு அணியாவன அரணும் நாடும் அரணும். நாடு பற்றிய பார்வை வரைவு. நாடு என்பது இயற்கையாக தோன்றிய ஒரு பூமி பகுதி. அரசியல், பண்பாடு மற்றும் சமூக ரீதியாக மக்களை ஒன்றுபடுத்தும் அமைப்பு. இது ஓர் வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் இருக்கும். ஒரு நாடு பற்றிய தெளிவை 74வது அதிகாரத்தில் திருவள்ளுவர் கூறுகின்றார். பேராசிரியர் பாலசுந்தரம் முனியதம்பி அவர்களின் பார்வையில் நாடெனப்படுவது தமக்கே உரிய பாரம்பரிய எல்லைகளை உடைய ஒரு நாட்டின் மக்களால் காலம் காலமாக தங்களுக்காக உருவாக்கப்பட்ட தன்னுரிமையுடைய ஆட்சி அமைப்பினை உடைய நிலப்பரப்பினை கொண்டதே நாடு என்கிறார். சிலப்பதிகாரத்திலும் இளங்கோவடிகள் நாடுகான் பாதையில் பல நாட்டின் வளம், செழிப்பு, வணிகம், பொருளாதாரம், பண்பாடு பற்றி மிகவும் ஆழமாக இளங்கோவடிகள் கூறியுள்ளார். மேலும் ஒரு நாடு நன்னாடாக திகழ முழு முதல் காரணம் அந்நாட்டு மக்கள். இதை ஔவையார் புறநானூறில் நாடா கொன்றா காடா கொன்றோ அவரோ கொன்றோ மிசையோ கொன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வழியே நிலனே. இது நாடா என்றான காடென்றான மேடோ பள்ளமோ எந்த இடத்தில் நல்ல மக்கள் வாழ்கிறார்களோ அந்த இடமே சிறந்தான் நாடன் என்றார். குறள் 731 கல்லா விளையரும் தக்காரும் தாழ்விவார் செல்வரும் சேர்வது நாடு. குன்றாத விளைகளை கொண்டவரும் கேடு இல்லா செல்வமுடையோரும் ஒருங்கு சேர்ந்து வாழ்வதே செழிப்பான நாடென்றார். அதாவது விளைச்சல் தவறாமல் இருக்க வேண்டும். நாட்டில் நீர்வளம், நிலவளம் அயராது உழைக்கும் உழவர் இருக்க வேண்டும். மேலும் இன்றைய சூழ்நிலையில் தகுதியுடையவராக ஒரு நாட்டில் கல்வி, அறிவியல், பொருளியல், தொழில்நுட்பம், மேலாண்மை, தலைமை பண்பு, கலை போன்ற தகுதிகளை உடைய பலரும் ஒரு நாட்டுக்கு
சிறப்பாகும் என்கின்றார் வள்ளுவர். நாடு என்ப நாடா வளர்த்தன நாடு அல்ல, நாட வளர்ந்தரம் நாடு. இதன்படி எந்த வளத்துக்கும் பிற நாட்டை நாடாமல் தங்களுக்கு தேவையான பலன்களை எல்லாம் பெற்றுத்தரும் தன்மையை கொண்ட நாடே நல்ல நாடாகும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு நாடும் தன்னிறைவு கொண்டதாக இல்லாமல் உலக நாடுகள் அனைத்திலுமே எதையோ ஒன்றை எதிர்பார்த்துத்தான் இருக்கிறார்கள். நாடு பற்றிய உலக கண்ணோட்டம். திருவள்ளுவர் பார்வையில் நாடு என்பது எல்லைகளால் பிரிக்கப்பட்ட புவிப்பரப்பை தாண்டி ஒரு ஒருமைப்பாடு, நீதி, கேடில்லா விளைச்சல் மற்றும் நல்வாழ்வு ஆகியவற்றை கொண்டதோர் சமூக அமைப்பாகும். இவ்வாறான நாட்டின் மீதே உலக மக்களின் பார்வை என்றும் இருக்கும். ஒரு நாடு சிறப்புறு செயற்பட அது தனது குடிமக்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும். இதுவே வள்ளுவ பெருந்தகை ஆணித்தரமாக கூறும் கருத்தாக உள்ளது. குறள் 732 பெரும்பொருளார் கற்கத்து ஆகி அருங்கேட்டான் ஆற்ற விளைவது நாடு. மிகுந்த பொருளாம் பெருங்கேடு எதுவும் இல்லாது மிகுதியான விளைச்சல் ஒரு நாட்டுக்கு கட்டாயம் தேவை என்கின்றார். ஆட்சியாளனும் நாடும். திருவள்ளுவர் பார்வையில் ஒரு ஆட்சியாளன் நீதி தவறாது ஆட்சி செய்ய வேண்டும். அத்துடன் நாட்டை பாதுகாப்பதுடன் அதன் வளங்களையும் பெருக்க வேண்டும். நல்லொழுக்கமுள்ள மக்களை ஆட்சியாளன் நாட்டின் நல்லொழுக்கமுள்ள மக்களை நேசிக்கும் ஆட்சியாளன் நாட்டின் வளர்ச்சிக்காக திட்டமிடவும் அதனை செயற்படுத்தும் திறமை கொண்டவனாகவும் இருக்க வேண்டும். ஊர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. குறள் 541 செங்கோன்மையில். குற்றங்களை ஆராய்ந்து அவரிடத்தும் இரக்கம் காட்டாது நிலை நின்று குற்றத்துக்கேற்ற தண்டனையை ஆராய்ந்து செல்வதே செங்கோன்மையின் முறையாகும். சிலப்பதிகாரத்தில் பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் தீர ஆராயாமல் எடுத்த முடிவால் அன்று குற்றமற்ற கோவலர் உயிர் பறி போனது. திருவள்ளுவரின் கருத்து இதுக்கு ஒத்துப்போகின்றது. குடிதளி ஓல கோலோச்சும் மாமன்னன் அடிதளி நிற்கும் உலகு. குடிமக்களை அடைத்து சங்கோலாட்டு செய்யும் மாநில மன்னன் அடிகளை என்றுமே உலகம் தழுவி நிற்கும் என்கின்றார். பருவமழை குறையா செல்வம் பெருகும் நாடு எத்தகைய அவனுடைய அரசு என்றும் செழிப்பாக இருக்கும். இத்தகைய அரசர்களுடைய அவனுடைய ஆயுதங்களை விட நீதி நெறியான ஆட்சி மொழியே வெற்றியளிக்கும். குறள் 546. ஆட்சி செய்தானாகில் மன்னவன் ஒருவன் முறை தரவி ஆட்சி செய்வானாகில் அங்கே முகில் கருக்கொள்ளாது மழை பெய்யாது. இவ்வாறு ஓர் ஆட்சியாளர் செங்கோன்மையில் பலனும் கொடுங்கோன்மையில் தீமைகளையும் எக்காலத்துக்கும் பொருந்துவனவாக கூறிவிட்டார் பெருங்கொள்ளலார். உலகம் போற்றும் தலை சிறந்த நாடு. உலகம் போற்றும் நாடு என்பது அரசியல் சுதந்திரத்துடன் அமைதி, மகிழ்ச்சி, நல்லிணக்கம் ஆகியவற்றை கொண்டதாகவும் அமைதியை வளர்க்கும், வன்முறையையும் போரையும் ஒழிக்கும், மனித உரிமைகளை மேம்படுத்தும், கல்வி அறிவை பெருக்கியும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் உலகச் சூழலுடன் ஒத்து வாழும் ஒரு நாடே உலகம் போற்றும் நாடாகும். உலகம் போற்றும் நாடுகளில் கனடா, நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, ஐஸ்லாந்து போன்றவை முன்னிலையில் வகிக்கின்றன. இவ்வாறான உலகம் போற்றும் தலை சிறந்த நாடாக இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் பண்பாடு, நாகரிக வளர்ச்சி, கலை, பூம்புகார் நகரின் வளம், உயர்ந்த கட்டிடக்கலைகள் என பலவற்றை எடுத்து காட்டியுள்ளார். நாடு அரண். அரண் என்பது பாதுகாப்பாகும். ஒரு நாட்டினை பாதுகாக்கும் பொறுப்பு அரணின் அன்றையது. அரணானது எவ்வாறு இருக்க வேண்டும் என பின்வரும் குறள்கள் கூறுகின்றன. அகலி நீரும் பரந்த
பாலஸ்தீன தாக்குதல், ரஷ்ய உக்ரைன் தாக்குதல், இதைவிட உலக அதிசயமான சீனம் பெருமதில், கிழக்கு ஜெர்மன் சுவர்கள் இவையெல்லாம் அரண்களாக இருந்திருக்கின்றன. நாட்டின் அணி பிணியின்மை செல்வம் விளைதல் அனுபவம் அணியன்ப நாட்டுக்கு பாய்ந்து நோயின்மை, செல்வம், விளைச்சல், இன்பம், பாதுகாப்பு ஆகிய 5 நாட்டுக்கு அணியாகின்றன. ஆய்வின் முடிவுகள். வள்ளுவர் பார்வையில் ஒரு நாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை திருவள்ளுவர் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே சிறந்த ஆழமான தெளிவான கருத்துக்களால் தெளிவுபடுத்தியுள்ளார். இக்கருத்துக்கள் இன்று எல்லா நாடுகளுக்கும் பொருத்தமானதாக உள்ளன. தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்துள்ள இன்றைய விஞ்ஞான யுகத்தில் வள்ளுவர் கூறியபடி பாதுகாப்பு அரண்கள் பயனற்றன. தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணத்தால் அணுகுண்டுகளும் ஏவுகணைகளும் ஒரு சில நொடிக்குள் ஒரு நாட்டையே அழிக்க வல்லன. எனவே திருவள்ளுவர் ஒரு சில கருத்துக்கள் இன்றைய காலகட்டத்தில் ஏற்புடையதாக இல்லை. பெரும்பாலான கருத்துக்கள் ஏற்புடையதாகின்றன. முடிவுரை. திருவள்ளுவரின் பார்வையில் ஒரு நாடு பற்றிய வரைவு, உலக கண்ணோட்டம், ஒரு நாட்டை ஆளும் அரசன் கொண்டிருக்க வேண்டிய தகுதிகள், உலகம் போற்றும் நாடு எத்தகைய பண்புகளை கொண்டிருக்க வேண்டும், நாட்டுக்கு அணியானவை அரணானவை என வேலை குறிப்பிட்ட குரல்களை ஆய்வு செய்துள்ளேன். ஒரு நாடு என்பது மக்களுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். கடந்த 3 தசாப்தங்களாக ஈழமண் விட்டு போரை அனுபவித்த தலைவருக்கு தாய் மண்ணின் தவிப்பு புரியும். இவ்வாறாக திருவள்ளுவர் பார்வையில் உள்ள இச்சிறந்த நாட்டில் ஒரு நல்லாட்சியின் கீழ் வள்ளுவர் கண்ட நன்மக்களாக நாமும் வாழ்வோமாக. நன்றி. இதுவரை நாடு என்றால் என்ன என்பதை பற்றி அவருடைய ஆற்றலை கேட்டிருப்பீர்கள் நினைக்கின்றேன். உண்மையிலேயே அவர் மிக அழகாக நாட்டை பற்றி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை மட்டும் இங்கே உங்களுக்கு முன்னாலே வைத்தார்.